வந்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஸ்ரீ ஆதிசேஷன் அவர்களுக்கும் ராஜேஷனுக்கும் ராமனுக்கும் அதற்கு வரைய சென்றிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் சாதனையாளர் விருதுக்காக வரைய சென்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மகளிர் தினம் என்று வரும் பொழுது வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி தான் அதற்கான தினம் என்று சொல்லும் பொழுது அதை முன்கூட்டியே தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சில நிகழ்ச்சிகள் என்னையும் அழைத்து அங்கே கௌரவப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் எந்த இடத்துல கலந்துட்டாலும் என்னுடைய தாய் வீடாக இருக்கின்ற திருவள்ளுவர் தொகுதியில் கலந்து ஒரு ஈடாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தோடு அண்ணன் காயம் அவர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். பெண்களை பொறுத்தவரைக்கும் பொருளாதார சுதந்திரம் கிடைத்திட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்தான் தந்தை பெரியாராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் முத்தமிழர் கலைஞராக இருந்தாலும் இன்றைக்கு அவருடைய ஒரே உருவாக இருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சராக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த அரசாங்கம் என்று திராவிட மாடல்னா என்ன, திராவிட மாடல்னா என்ன அப்படின்னு கேட்கணும்னா நான் சொல்றது ஒன்றே ஒன்றா, என்னுடைய பெண்கள்லாம் இன்றைக்கு பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா, நம்முடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை பெறாங்க பார்த்தீங்களா, இதை பார்த்து மக்கள்லாம் வைத்து செல்வதையும் பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய திராவிட மாடல் அப்படின்னு. அதனால நாம் திட்டம் செய்யும் பொழுதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெண்களுக்கான திட்டங்களாக இந்த அரசு என்பதை மகளிருக்கான ஒரு அரசு என்கின்ற அந்த ஒரு நிலையை நாம் பெற்றுக் சொல்லும் பொழுது இதை நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தது மட்டுமல்ல, மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களால் ஏன் இந்த அரசாங்கம் பெண்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் தருகிறது, ஏன் பெண்கள் திட்டத்தில் அதிக முதலீடு செய்கிறது என்கின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். கேள்வி வைப்பது மட்டுமல்ல, நாம் என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கோம் அதே திட்டத்தை அவங்களும் அவருடைய மாநிலத்தை செயல்படுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்முடைய அரசாங்கத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சாப்பிட்டிருக்கிறார். அதில் பெரியார் சொன்னமாதான் பொம்பளை பிள்ளைங்க வீட்டோட வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதை கேட்காத மலமலமலன்னு படிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு சத்திரமண்டலத்து வரைக்கும் போகணும்னு அவர் ஆசைப்பட்டார் பார்த்தீங்கன்னா, அதை இன்றைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது இதுதான் நமக்கான திராவிட மாடலுக்கான பாதையை அமைத்து தந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆக வருகை சென்றிருக்கிறேன்னா நமக்கான உறுதிமொழி என்பது வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய வயசு வந்துருச்சுன்னா தயவுசெய்து வீட்டில் வச்சு குத்தி வச்சுக்காம பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமாக உங்களுடைய வார்த்தை பாதி அவர் இன்னைக்கு சுமக்கிறார் அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க எங்கேயாச்சும் படிச்சுட்டா போதியா அது சொந்த காலம் நிற்கும், கட்டின காலமே கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம். ஆக அந்த இடத்துல இது போன்ற ஒரு நிகழ்வு நடத்தும்போது நாங்கள் பேசுகிறோம், பல விருதுகள்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு மணி நேரம் நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல. இந்த நிகழ்வு மூலமாக நீங்கள் ஊக்கம் பெற வேண்டும், நீங்கள் ஊக்கம் பெறுவதை பார்த்து நாங்கள் ஊக்கம் பெற வேண்டும், உங்களை சார்ந்து பல்வேறு திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், அது சார்ந்து பல கருத்துக்களை நாங்கள் உரையாட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அப்படி உங்களுக்கான விடியல் பயணத்தை தந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை தந்த நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், உங்களுக்கான தோழி திட்டத்தை தருகின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், உங்களுக்கான புதுமை திட்டத்தை கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கருத்தை தொடர்ந்து வலுப்படுத்துங்கள். உங்களுக்காக இன்னும் 2 மாசத்துல திராவிட மாடல் 2.0 இன்னும் என்னென்ன செய்வதற்கு நாங்களும் காத்துக் கொண்டிருக்கும் என்று மட்டும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இங்கே விருது பெற வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை பாராட்டுகிறது.